வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் தலைப்பு எல்லாம் இருக்கும் இடம் எது? இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க. இறைவன் இல்லாத இடமே இல்லை என்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்க ஒரு சில இடங்களை தான் இறைவன் விரும்புகிறான். பக்தியுடன் இருந்தால் மட்டும் நம்மிடம் இறைவன் வரமாட்டான். தினமும் பூஜை செய்து வழிபடுவதால் மட்டும் இறைவன் இருப்பான் என்பது நிச்சயமில்லை. பிறகு எப்படி இருந்தால் இறைவன் நம்மிடம் நிரந்தரமாக இருப்பான்? உபநிடதத்தில் இதோ ஒரு கதை. பணக்காரன் ஒருவன் இருந்தான். தனது குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் இரவில் அவனது கனவில் அதிர்ஷ்ட தேவதை தோன்றினாள். மகனே, நான் தான் இறைவனின் அம்சமான அதிர்ஷ்ட தேவதை. நீ செய்த புண்ணியங்களால் உன்னுடன் இத்தனை நாள் இருந்தேன். உன்னை விட்டு நான் செல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. எனினும் உனக்கு ஒரு வரம் தருகிறேன், கேள் என்றாள் தேவதை. என் குடும்பத்தை கேட்டுவிட்டு சொல்கிறேன் என்றான் பணக்காரன். சரி, நாளை வருகிறேன் என்று கூறிவிட்டு மறைந்தாள் தேவதை. மறுநாள் காலை தனது குடும்பத்தினர் எல்லோரையும் அழைத்தான் பணக்காரன். முத்து, வைரம் போன்றவற்றை கேளுங்கள் என்றாள் பணக்காரனின் மனைவி. ஏராளமான பொற்குவியலை கேளுங்கள் என்றான் மூத்த மகன். குறைவில்லாத உணவுப் பொருட்களை கேளுங்கள் என்றான் இரண்டாவது மகன். வீடுகள் கேளுங்கள் என்று சில உறவினர்களும், நிலபுலன்களை கேளுங்கள் என்று சிலரும் கூறினர். இறுதியாக தனது மருமகளிடம் கேட்டான் பணக்காரன். மாமா, இதுவரை எல்லோரும் சொன்னபடி வைரம், பொன், வீடு, நிலபுலன்கள் என்று நீங்கள் எதை கேட்டாலும் உங்களை விட்டு அதிர்ஷ்ட தேவதை விலகும்போது எல்லாமும் விலகிச் சென்றுவிடும் என்பது நிச்சயம். மறுபடி நீங்கள் கேட்டாலும் இவை கிடைக்காது. அப்படியே கிடைத்தாலும் நிலைத்திருக்காது. அதனால் என் குடும்பத்தில் எப்போதும் அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேளுங்கள். ஏனெனில் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் வருவது சகஜம். ஆனால் குடும்பத்தில் எல்லோரிடமும் அன்பு இருந்தால் ஒற்றுமை இருக்கும். அப்போது கஷ்டகாலத்திலும் நிம்மதியாக இருக்கலாம் என்றாள் மருமகள். மருமகள் சொன்னதுதான் சரி என்று பணக்காரனும் நினைத்தான். அவள் சொன்னபடியே தேவதையிடம் கேட்க முடிவு செய்தான். இரவு வந்தது. பணக்காரனும் தூங்கினான். சொன்னபடியே வந்தாள் தேவதை. மகனே, என்ன வரம் கேட்கப் போகிறாய் என்று கேட்டாள். தேவி, நீங்கள் என்னை விட்டு செல்ல விரும்பினால் மகிழ்ச்சியுடன் செல்லுங்கள். என் குடும்பத்தில் எப்போதும் எல்லோரிடமும் அன்பு நிலைத்திருக்க வேண்டும். இந்த வரத்தை நீங்கள் அருளினால் போதும் என்றான் பணக்காரன். தேவதை சிரித்தாள். மகனே, இப்படி ஒரு வரத்தை கேட்டு உன் வீட்டிலேயே என்னை கெட்டி போட்டு விட்டாய். எந்த குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் அன்புடன் வாழ்கிறார்களோ அங்கு நான் இருப்பேன். எந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லையோ அங்கு நான் நிச்சயமாக வாழ்வேன் என்று விரதம் கொண்டிருக்கிறேன். குடும்பத்தில் அன்பு நிலவ வேண்டும் என்று வரம் கேட்ட உன் குடும்பத்தை விட்டு நான் எப்படி செல்ல முடியும்? உன் குடும்பத்தை விட்டு இனி நான் செல்ல முடியாது என்று கூறி மறைந்தாள் தேவதை. பெரியவர்களை மதித்து வாழ்பவர் வீட்டிலும், சூரியன் உதயத்துக்கு பின் தூங்காதவர்கள் வீட்டிலும், மரியாதையோடு பழகுவோர் வீட்டிலும், கோபம் கொள்ளாதவர்கள் வீட்டிலும், பெண்கள் கண்ணீர் வடிக்காத வீட்டிலும் அதிர்ஷ்ட தேவதை, அதாவது மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்று புராணங்கள் கூறுகின்றன. மொத்தத்தில் அன்பு இருக்கும் இடத்தில் ஒற்றுமை இருக்கும். ஒற்றுமை இருக்கும் இடத்தில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருக்கும் இடத்தில் எல்லாம் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.